Can someone tell me, have you completed book 4? No, sir. Book 3, No. up to book 3 you have completed. 3, okay. So we'll start from book 4 today. Book 4 ஓட நேம் டைட்டில் வந்து வெல்த், பாவர்ட்டி அண்ட் வர்ச்சியூ. ஸோ இங்க இந்த 3 பேரோட pardon? I didn't get you, Srija. Can you repeat? Sir, book 4 already completed. Complete பண்ணிட்டோமா? Okay, anyhow, let me give you a short recollection. Okay, sir. So book 4 is wealth, poverty and virtue, where the characters are continuing their argument. அதெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து சாக்ரட்டிஸ் என்ன இன்சிஸ்ட் பண்ணுறாருன்னா, ஹாப்பினஸ் அப்படின்றது மெட்டீரியல் வெல்த்தில் கிடையாது. ஹாப்பி லைஃப்க்கு வந்து ஒரு அது வந்து ஒரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றத நம்ம கொண்டு வர முடியாது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஸோ இங்கே வந்து இந்த கிராஃப்ட்ஸ்மேன் சொன்னார் இல்லையா, இங்கே இந்த ரூல் பண்ணுறவங்க ரூலிங் கேட்டகரி, இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் வெல்த்தும் இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் வெல்த் இருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா லேசி ஆயிடுவாங்க. தே வில் நாட் மேக் தேர் டியூட்டிஸ் ரைட். எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இருந்துச்சு அப்படின்னா தே வில் கோ பிஹைண்ட் மணி, ரைட்? அண்ட் ஸோ ஆப்வியஸ்லி த ரைட் ரூல் மே நாட் ஹேப்பன். ஸோ அதனால கிராஃப்ட்ஸ்மேனுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரீம் வெல்த் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்றாரு. அப்புறம் 4 கார்டினல் வெர்ச்சியூஸ் சொல்றாரு. ஒன்று வந்து விஸ்டம், கரேஜ், டெம்பரன்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ். இது 4ம் தான் இந்த இவங்களோட கார்டினல் வெர்ச்சியூவா இருக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் ஒரு சொசைட்டி அமையணும். இவர் சொல்லக்கூடிய அந்த ஐடியல் ஸ்டேட்டும் இந்த கார்டினல் வெர்ச்சியூ பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ வந்து இந்த 4 கார்டினல் வெர்ச்சியூக்கு வாட் ஆர் த எசென்சியல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா ரீசனிங், இமோஷன்ஸ், டிசையர், இது 3 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த புக் 4 வந்து கம்ப்ளீட் பண்றாரு. புக் 5 வந்து ஆன் மேட்ரிமோனி அண்ட் philosophy. Please start taking notes. I'm going to tell you a few analogies and stories which are mentioned in the textbook, which I have not given in the slides unfortunately, so please take notes of it. So இங்க புக் 5ல சாக்ரட்டிஸ் வந்து புக் 4 பேசிட்டு இருக்கும்போது பாலிமேக்கஸும் அடிமேண்டஸும் இன்டரப்ட் பண்றாங்க. அவங்க என்ன இன்டரப்ட் பண்ணி என்ன கேட்க ட்ரை பண்றாங்கன்னா, ஸோ கார்டியன்ஸோட லைஃப்ஸ் எப்படி இருக்கணும்? நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த கிராஃப்ட்ஸ்மேன் கார்டியன்ஸ் அப்படின்னு உங்க ஐடியல் ஸ்டேட்ல, இந்த ஐடியல் ஸ்டேட்ல உள்ள கார்டியன்ஸ் வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், அவங்களோட லைஃப் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது 2 ஆஸ்பெக்டை சொல்லி கொடுக்குறாரு. கார்டியன்ஸ் மட்டும் இல்ல, ஜென்ரலாவே இந்த ஐடியல் சொசைட்டில ஐடியல் ஸ்டேட்ல இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு 2 விஷயத்த சொல்றாரு. ஒன்று வந்து மேட்ரிமோனி, 2வது வந்து philosophy. ஸோ இங்க மேட்ரிமோனில விமனை பத்தி நிறைய பேசுறாரு. விமன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அல்லது ஜென்ரலாவே இந்த கேலிபோலிஸ் ஐடியல் ஸ்டேட் எப்படிப்பட்டா இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஏத்தினியன் சொசைட்டி மாதிரி இருக்கணும். ஏத்தினியன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க வந்து யூஜில இன்ட்ரோடக்ஷன் டு கிரிட்டிசிசம் படிக்கும்போது, பிளேட்டோ படிக்கும்போது ஏத்தென்ஸ்னு ஒரு ஸ்டேட் படிச்சிருக்கீங்க, ஒரு சிட்டி. ஏத்தென்ஸ் வாஸ் தி கேபிட்டல் சிட்டி ஆஃப் கிரீஸ் ஒன்ஸ். ஏத்தென்ஸ் வந்து ஒரு ஐடியல் ஸ்டேட், ஒரு ஐடியல் சிட்டி. அங்க வந்து எல்லாமே நல்லா நடக்கும், ப்ராப்பர் ரூல், ப்ராப்பர் எக்கனாமிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், எல்லாமே ப்ராப்பரா இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி, ஈக்குவாலிட்டி எல்லாமே கரெக்டா இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி. ஸோ தட் சிட்டி ஹேஸ் பெரிஷ்ட் நவ். இப்போ இல்லை அது இருந்தாலும் அந்த ஏத்தனியன் சொசைட்டி மாதிரி இந்த ஐடியல் ஸ்டேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மேட்ரிமனி அண்ட் philosophy 2 பாயிண்ட்ஸை சொல்றாரு சாக்ரட்டிஸ். இங்க மேட்ரிமோனில விமன் பத்தி பேசும்போது சொல்றாரு, விமன் ஷுட் பி நர்ச்சர்ட் அண்ட் எஜுகேட்டட் த சேம் ஆஸ் மென். சரி, அப்போ நம்ம எப்படி பார்க்குறோம், 5th century BC-லயே விமன் ரைட்ஸை பத்தி பேசியிருக்காரு. நம்ம லேட் 1950s பெரியார் பேசினதை இன்னும் அக்செப்ட் பண்ண முடியாம போராடிட்டு இருக்கிறோம்.
பட் இமேஜின் 2500 இயர்ஸ்க்கு முன்னாடியே விமனோட ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி ஃபார் விமன் எஜுகேஷன் அப்படின்றத பிளேட்டோ பேசியிருக்கிறாரு. ஸோ ஹவு இன்டலெக்சுவல் த மேன் மஸ்ட் ஹவ் பீன், இமேஜின், ரைட்? ஸோ விமன் ஷுட் பி எஜுகேட்டட் ஆஸ் சேம் ஆஸ் தி மென், பிகாஸ் if they are to assume their place as guardians, they must have a proper education. ஸோ அவங்க வந்து அவங்க என்னன்னா இப்போ கார்டியன்ஸ் அப்படின்ற குரூப்ல மென் மட்டும் கிடையாது, விமனுக்கும் ஈக்குவல் ரைட் உண்டு. விமனும் ஈக்குவலா அவங்களோட பொட்டன்ஷியலை அவங்க காமிக்க போறாங்க. ஸோ ரூலர்ஸ் அண்ட் ஆக்சிலரிஸ் அப்படின்ற ஸ்டேட்ல விமனும் இருப்பாங்க. ஸோ விமன் ஷுட் பி கிவன் ப்ராப்பர் எஜுகேஷன், ரைட் எஜுகேஷன், ரைட்? அப்படி சொல்றாரு. அப்புறம் வந்து இவங்க அபார்ஷன் பத்திலாம் பேசுறாரு. அபார்ஷன் பத்திலாம் எப்படி பேசுறாரு அப்படின்னா, இப்போ வந்து அவங்களோட லிவிங்ல, ஐ மீன் அவங்களோட அந்த ப்ராசஸ் ஆஃப் அப்ரிங்கிங்ல அவங்களுக்கு அந்த 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 ஸ்டேட் வந்து அவங்களுக்கு தேவைன்னு பட்டுச்சு அப்படின்னா அபார்ஷன் இஸ் ரைட் அப்படின்னு பிளேட்டோ ஆர்கியூ பண்றாரு. அப்புறம் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாருக்குமே ஜென்ரலா ஜிம்னாஸ்டிக்ஸ் சொல்லி கொடுக்கணும். ஆனா அந்த ஜிம்னாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லும் போது விமனுக்கும் மென்னுக்கும் செப்பரேட் ஒரு செப்பரேஷன் தேவை, ஒரு டிஃபரன்ஸ் தேவை. ஏன் அப்படின்னா மீன் செப்பரேஷன் இருக்கக்கூடாது. ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்படின்ற பாயிண்ட்லையும் விமனுக்காக அது கம்மியாக சொல்லி கொடுக்குறோம், மென்காக ஜாஸ்தியாக சொல்லி கொடுக்குறோன்ற மாதிரி இருக்கக்கூடாது. போத் ஷுட் பி ட்ரைன் டுகெதர். விமன் ஷுட் பி ட்ரைன் வித் மென் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு மேட்ரிமோனியில் டிஸ்கஸ் பண்றாரு. பிலாசபின்னு பேசும்போது ஐடியல் சொசைட்டியை யார் ரூல் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிலாசபர் கிங் தான் ரூல் பண்ணணும். பிலாசபர் கிங்னு எப்போ வருவாரு? இந்த கார்டியன்ஸ்ல யாரோ ஒருத்தர் தான் கிங் ஆக போறாங்க, கார்டியன்ஸ்ல யாரோ ஒருத்தர் தான் ரூல் பண்ண போறாங்க. இதுல த பெஸ்ட் பிலாசபர் அப்படின்னு யார் இருக்கிறாரோ அவங்கள்ட்ட தான் அந்த ரூல் இருக்கணும். ஸோ பிலாசபர் வில் பி த லவர் ஆஃப் விஸ்டம் ஆஃப் ஆல் நாலேஜ். பிலாசபருக்கு தான் இந்த விஸ்டம் நாலேஜ் அப்படின்ற லவ் இருக்கும், தர்ஸ்ட் இருக்கும். அதனால பிலாசபர் கிங் தான் அந்த ஐடியல் சொசைட்டியை ரூல் பண்ணணும். இப்படி ஐடியல் சொசைட்டி வந்து ஒரு பிலாசபர் கிங் ரூல் பண்ணாருன்னா அங்கே எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். அப்போ இதுக்கு நிறைய எனிமீஸும் இருப்பாங்க இல்லையா? இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரி ரொம்ப ஐடியலா இருக்கு, ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கிரியேட் இட்ஸ் ஓன் எனிமிட்டி அமாங் தி நெய்பரிங் நேஷன்ஸ். ஸோ எல்லாரும் அதை இன்வைட் பண்ணணும்னு நினைப்பாங்க, அந்த வெல்த்தை வந்து லூட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ நிறைய எனிமீஸும் அங்கே கிரியேட் ஆவாங்க. அவங்களால நிறைய ப்ராப்ளம்ஸும் ரைஸ் ஆகும். ரைட்ஸ் அவுட் சைட் தி கண்ட்ரி there will be lots of problems raised because of this ideal state. அப்போ இதெல்லாம் அவங்க வந்து சமாளிக்கிறதுக்கு அந்த ப்ராப்பர் மிலிட்டரி ஸ்கில்லும் அவங்களுக்கு தேவைப்படுது. இந்த மிலிட்டரி ஸ்கில்லும் இவங்களுக்கு கொடுக்கணும், இந்த விமனுக்கும் மென்னுக்கும் எல்லாத்துக்குமே இந்த கார்டியன்ஸ்க்குலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாலிமேக்கஸ் அப்புறம் அடிமாண்டிஸோட கொஸ்டினுக்கு சாக்ரட்டிஸ் ஆன்சர் பண்றாரு. ஸோ இது எல்லாமே புக் 5ல பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து ரெண்டு ஸ்கில்லஸ் பற்றி சொல்றாரு. there are 2 skills of mind according to Plato. Am I audible now? Can you all hear me? Yes, sir. Okay. ஸோ சாக்ரட்டிஸ் வந்து 2 ஸ்கில்லை பற்றி சொல்றாரு. மைண்டுக்கு 2 ஸ்கில் இருக்கு அப்படின்னு. ஒன்று வந்து நாலேஜ் ஆஃப் தி ரியல் அண்ட் பிலீஃப் இன் அப்பியரன்ஸ். பிலீஃப் இன் அப்பியரன்ஸ்ன்றது நார்மல், எல்லாரும் நம்ம பார்த்து அதை நம்புறது. நாலேஜ் ஆஃப் தி ரியல் அப்படின்றது இட் கம்ஸ் அவுட் ஆஃப் ரீசனிங். ஸோ இதுதான் டயலெக்டிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லி பிளேட்டோ சொல்லி கொடுக்குறாரு. இவரோட எல்லா ஆர்கியூமெண்ட்லையுமே இது உண்டு, டயலெக்டிக்கல் மெத்தட். டயலெக்டிக்கல் மெத்தட் அப்படின்னா யூ ஆஸ்க் கொஸ்டின், யூ கெட் ரெஸ்பான்ஸ் ஆஸ் ஆன்சர்ஸ் and you reason the answer, you check whether the given answer is right. அது உன்னோட ஸ்டாண்டர்டுக்கு மீட் அவுட் ஆகுதான்னு நம்ம வந்து ரீசன் பண்ணி பார்க்கணும். ஒன்லி இஃப் இட் கோஸ் வித் யுவர் ஸ்டாண்டர்ட், ஒன்லி இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் யூ அக்செப்ட், அதர்வைஸ் யூ ரிஜெக்ட் ஆர் ரைஸ் கொஸ்டின் அண்ட் கெட் கிளாரிஃபைட். இதுக்கு பேர் தான் டயலெக்டிக்கல் மெத்தட், ரீசனிங். இதுதான் நாலேஜ் ஆஃப் தி ரியல். ஸோ இந்த நாலேஜ் ஆஃப் தி ரியல் அப்படின்னா
அங்க என்ன இருக்கணும்? கொஸ்டினிங் இருக்கணும், ரீசனிங் இருக்கணும், சரியா தப்பான்ற அந்த உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட் பண்றாரு. இது எல்லாமே புக் 5ல நம்ம பார்க்குறோம். புக் 6 வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் புக். புக் 6 வந்து த பிலாசபி ஆஃப் கவர்மெண்ட். அதோட டைட்டில் வந்து த பிலாசபி ஆஃப் கவர்மெண்ட். த பிலாசபி ஆஃப் கவர்மெண்ட்ல என்ன சொல்றாருன்னா, யாரு ரூல் பண்ணணும்? புக் 5லயே அதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. யாரு ரூல் பண்ணுவார்னா, ஒரு பிலாசபர் தான் ரூல் பண்ணணும். பிலாசபர்னா ஜென்ரலா பிலாசபி மட்டும் பேசுற ஒருத்தர் இருக்கக்கூடாது. ஃபுல் கிங் கிராஃப்ட் தெரிஞ்ச ஒருத்தர், ஒரு ஃபுல் கிங் கிராஃப்ட் இருக்கிற ஒருத்தர், த எலிஜிபிள் கேண்டிடேட் டு பிகம் அ கிங், பட் ஹி மஸ்ட் பி அ பிலாசபர். பிலாசபிலேயே அவர் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவர் தான் அதை ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. ஸோ த ஐடியல் ஸ்டேட்டை யாரு ரூல் பண்ணுவா? ஒரு பிலாசபர் கிங் தான் ரூல் பண்ணுவாங்க. பிலாசபர் இஸ் த பெஸ்ட் ஃபிட்டட் பர்சன் டு ரூல் தி ஐடியல் ஸ்டேட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ கவர்மெண்டோட பிலாசபி ஆஃப் கவர்மெண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, த பிலாசபர் வில் பொசஸ் த கார்டினல் வெர்ச்சியூஸ். ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாருல நம்ம 4 கார்டினல் வெர்ச்சியூஸ் என்னெல்லாம்? விஸ்டம், கரேஜ், டெம்பரன்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ். டெம்பரன்ஸ் ஹியர் ஆல்சோ மீன் த டிசிப்ளின், ரைட்? இது எல்லாமே வந்து அக்வயரிங் ஸ்கில். இது வந்து யாருக்கும் நேச்சுரலா எல்லாருக்குமே இருந்துரும்னு சொல்ல முடியாது. சிலருக்கு இருக்கலாம், ரொம்ப ரேர் இது. அவங்கள நம்ம தேடி பிடிக்க முடியாது. அப்ப எப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம பிலாசபர் கிங்கா மாத்துறோம் அப்படின்னா, அக்வயர் பண்ண வைக்கணும். எல்லாருக்கும் இதை சொல்லி கொடுக்குறோம், ரைட்? இந்த உங்களுக்கு கிடைக்கிற எஜுகேஷன்ல சொல்லி கொடுக்குறோம். அப்போ வந்து இந்த ஐடியல் ஸ்டேட்டுக்கான கிங்கோ அல்ல ஐடியல் ஸ்டேட்டுக்கான கிராஃப்ட்ஸ்மேனோ செலக்ட் பண்ணி இமீடியட்டா கண்டுபிடிக்க முடியாது. பட் என்ன எப்படி இவங்க கிடைப்பாங்க அப்படின்னா, ஒரு 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 சீக்வன்ஸ் ஆஃப் ஆர் அன் ஆர்டர் ஆஃப் எஜுகேஷன் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு, நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு ஃபாலோ பண்ணணும். அந்த ஃபாலோவிங்ல ரிப்பீட்டடா அவங்களுக்கு அந்த 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 அப்ரோச்லயே அவங்க இருக்கிறது மூலமா அவங்க இதெல்லாம் அக்வயர் பண்ண முடியும். இந்த 4 கார்டினல் வேல்யூஸ், வெர்ச்சியூஸ், விஸ்டம், கரேஜ், டெம்பரன்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ், இது 4ம் கிடைச்ச ஒருத்தரால தான் பிலாசபர் கிங்கா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்க வந்து பாலிமார்க்கஸ் இன்டர்ஃபியர் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. ஸோ இப்போ வந்து பிலாசபர் கிங்னு சொல்றீங்க, இப்போ அதுல ஏதாவது அவருக்கு நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 பேர் அவங்க எஜுகேட் பண்றாங்கன்னா, அதுல ஒருத்தரை நீங்க பிலாசபர் கிங்கா சூஸ் பண்ணும்போது மற்றவங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டா மாற மாட்டாங்களா? மற்றவங்க பவர் லவிங் பர்சன்ஸ் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ ஐடியல் ஸ்டேட் வந்து கொலாப்ஸ் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லி இன்டர்ஃபியர் பண்றாரு. இப்போ சாக்ரட்டிஸ் வந்து ஷிப் கேப்டன் பேரபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றாரு. ஒரு சிம்பிள் ஸ்டோரி, ஒரு சின்ன ஸ்டோரி. ஷிப் கேப்டன் பேரபிள், ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஷிப் கேப்டன் பேரபிள் ஒன்று சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஷிப் கேப்டன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அவரோட க்ரீவோட ஒரு ஷிப்பை வந்து போர்ட் பண்ணி போறாரு, அன்ஆங்கர் பண்ணி போறாரு. உள்ள போன உடனே அவரோட ஷிப் க்ரீவ் எல்லாருமே அவருக்கு அகேன்ஸ்டா மாறிடுறாங்க. they are creating a mutiny, right? They are creating a mutiny against the ship captain, but still the ship captain is able to make the travel, the voyage good, with a good process, because he could understand what kind of mutiny may arise அப்படின்றத அவர் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி அந்த மியூட்டினியெல்லாம் அவர் சால்வ் பண்ணி அந்த வாயேஜை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அந்த அனாலஜியை, அந்த பேரபிள் இங்க சொல்லிட்டு சாக்ரட்டிஸ் சொல்றாரு, இதையும் இந்த கிராஃப்டையும் சேர்த்து தான் நம்ம வந்து எஜுகேட் பண்ண போறோம். ஸோ ஒரு பிலாசபர் கிங்கா இருந்தாருன்னா அவர் வந்து அரைகுறையா படிச்சவரை கூட்டிட்டு வந்து அங்க வைக்க போறது கிடையாது. ஒரு ஃபுல்லா ஒரு கிங் கிராஃப்ட் தெரிஞ்ச ஒருத்தர் தான் நம்ம கொண்டு வந்து வைக்க போறோம். அதனாலதான் அந்த கார்டினல் வெர்ச்சியோ சொன்னேன், விஸ்டம், கரேஜ், டெம்பரன்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்புறம் தேர் மே கம் அ டே when a good philosopher might become a ruler. அப்போ என்ன ஆகும்? வித் சாக்ரட்டிஸ் ஹஸ் அட்வொகேட்டட் an argument like அப்படி கன்க்ளூட் பண்ணும்போது ஆர் அந்த ஒரு ரைட் டே வரும்போது நான் சொன்ன மாதிரி இந்த ஐடியல் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி ஒரு பிலாசபர் கிங் இங்க ரூல் பண்ணுவாரு. அப்படி ரூல் பண்ணாருன்னா எல்லாமே சரியா நடக்கும், ப்ராப்பரா நடக்கும் அப்படின்னு சொல்லி எங்க சொல்றாரு. அப்புறம் வந்து இந்த இந்த ஆர்குமெண்ட்ல இந்த பாலிமார்க்கஸ் கொஸ்டின் பண்ணாருன்னு சொன்னல, அந்த வாட் இஸ் தட் ஷிப் கேப்டன் பேரபிள், அதை சொல்லி முடிச்சுட்டு இன்னொரு அனாலஜியும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அனாலஜி ஆஃப் டிவைடட் லைன் அப்படின்னு சொல்லி. இந்த அனாலஜி ஆஃப் டிவைடட் லைன் அப்படின்னு என்னன்னா, இது வந்து பாலிமார்க்கஸையும் தாரிஸ்மார்க்கஸையும் சொல்றாரு, யூ டிரா லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று டிரா பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவங்க ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணோன்னு என்ன சொல்றாருன்னா, இதை வந்து ரெண்டா பிரிங்க, ஈக்குவலா ரெண்டா பிரிங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க வந்து ரேண்டமா ஒரு இடத்துல கோடு போட்டு அந்த அந்த ஆல்ரெடி வரைஞ்ச கோடை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸோ டூ லைன், ஒரு லைனை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. பிரிச்சோடனே சொல்றாரு, இதுல எது சின்னதா இருக்கோ அதான் நம்ம அக்வயர் பண்ணது, எது பெருசா இருக்குதோ அது வந்து அன்அக்வயர்ட். அப்போ இது வந்து சிம்பிள், நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு, அதுதான். ஸோ இந்த அனாலஜி ஆஃப் டிவைடட் லைன் சொல்லி என்ன சொல்லி கொடுக்க ட்ரை பண்றாரு அப்படின்னா, see what we have learnt is very limited, right? What we have learnt is very small portion.
but there are an unlimited point or unlimited for education it is unlimited, infinite. We cannot acquire all the skill in this one birth. இந்த ஒரு birthல இதெல்லாம் acquire பண்ண முடியாது. But still we try to get we try to learn as much as possible அப்படின்னு சொல்லி இந்த அனாலஜி ஆஃப் டிவைடட் லைன் சொல்லி இந்த புக் 6 கம்ப்ளீட் பண்றாரு. புக் 7 வந்து ஆன் ஷேடோஸ் அண்ட் ரியாலிட்டிஸ் இன் எஜுகேஷன். இது ஒரு லாங் புக். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக். இது இந்த புக்ல தான் அலிகரி ஆஃப் தி கேவ் அப்படின்றத சொல்றாரு. அலிகரி ஆஃப் கேவ் வந்து நீங்க நிறைய உங்க கிளாஸஸ்ல உங்களுடைய ப்ரொஃபஸர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அலிகரி ஆஃப் கேவ் அப்படின்னா என்னன்னா, ஒரு இமேஜினரி ஸ்டோரி. இங்க என்னாச்சு, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள ஒரு கேவுக்குள்ள அடைச்சு வச்சிடுறாங்க. அது வந்து ரொம்ப டார்க் கேவ். அது உள்ள சன்லைட் கூட வராது, எந்த கேப்புமே இருக்காது, எந்த வென்டிலேஷன் எதுவுமே இருக்காது. ஃபார் நம்பர் ஆஃப் இயர்ஸ் தே ஆர் arrested, kept under this cave, dark cave with the condition is they are all chained in the sense கை கால் மட்டும் கட்டி போடல, தலையெல்லாம் கூட திரும்ப முடியாது, பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது, பக்கத்துல யார் இருக்காங்கன்னா திரும்பி எல்லாம் பார்க்க முடியாது. they are completely chained in such a way that they cannot even rotate their head, right? They cannot even move an inch from their place. இது ஒரு நாள் 2 நாள் ரொம்ப வருஷம் இப்படியே அவங்க இருக்காங்க. மேபி அவங்க பிறந்ததுல இருந்து அப்படியே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இமேஜின் பண்ணிக்க சொல்றாரு. இப்ப என்ன ஆச்சு, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஒரு செட் ஆஃப் பீப்புளை மட்டும் அங்க இருந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த அன்செயின் பண்ணி கேவ்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி இந்த கேவ் இவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களுக்கு தலைக்கு பின்னாடி இவங்க எல்லாம் அந்த நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன கேப் இருக்கு. அந்த கேப்ல சன்லைட் உள்ள வருது. இதுதான் அவங்களுக்கான ஒரே வெளிச்சம். இந்த சன்லைட் வந்து இவங்க மேல பட்டவுடனே இவங்களுக்கு முன்னாடி உள்ள வால்ல அல்லது அந்த ராக்ல இவங்களோட ஷேடோ வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. அப்படிதானே வரும். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி லைட் இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஷேடோ வரும். ஸோ இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த ஷேடோவை ரியல்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க எதை ஞாபகப்படுத்திக்கணும்னா, முன்னாடி அந்த ரியல் டூப்ளிகேட்னு படிச்சோம் இல்லையா, அதை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். இவங்களுக்கு ஷேடோ முன்னாடி வருது. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இவங்களோட ஷேடோவும் ரியல்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அது ஷேடோ, பின்னாடி சன் இருக்கு, சன்ல இருந்து லைட் வருது, அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புளை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வெளியில கூட்டிட்டு வராங்க. அண்ட் தேர் லுக்கிங் அட் த சன், தேர் லுக்கிங் அட் தி ஆப்ஜெக்ட்ஸ், அதர் நேச்சுரல் திங்ஸ் எல்லாத்தையும் இவங்க சுத்தி பாக்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரீசன் பண்ணி பாக்குறாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ வாட் எவர் வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் so far inside the cave is not real, but what we are experiencing at present is real அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இவங்களை திரும்ப கொண்டு போய் அந்த கேவுக்குள்ளேயே வச்சாங்க அப்படின்னா, இந்த கேவ்ல இருந்து அன்ரிலீஸ்டா இருப்பாங்கல்ல, வெளியில வராம உள்ள இருந்திருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட வெளியில வந்துட்டு போனவங்க சொல்லுவாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. நாங்க வெளியில போனோம், மரம் பார்த்தோம், செடி பார்த்தோம், நிறைய மனுஷங்களை பார்த்தோம், அப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்கல்ல. இவங்க ஷேர் பண்ணாலும் உள்ள இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஐடியா என்ன அப்படின்னா, அவங்களோட ஐடியாலஜி என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, there is nothing அது outside, nothing available outside this cave. What is real is them as well as the shadow that appears before them at a certain point of time. டேல கொஞ்ச நேரத்தை மட்டும் அவங்களோட ஷேடோ கொஞ்ச நேரம் பெருசா இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே சின்னதாகும். இந்த சேஞ்ச் மட்டும் தான் ரியல். வெளியில போயிட்டு வந்தவங்க எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும் இவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அலிகரி ஆஃப் தி கேவ். ஸோ இந்த அலிகரி ஆஃப் தி கேவ்ல இவர் என்ன சொல்ல ட்ரை பண்றாரு அப்படின்னா, the realm of knowledge அப்படின்றத அவர் சொல்ல ட்ரை பண்றாரு. ஸோ இதே மாதிரி நம்மளும் என்ன பண்றோம், without making any without trying for any other new experiences, we believe in certain things and we continuously or we continue our belief in certain pattern. ஒரு பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதுதான் உண்மைன்னு சொல்லி நம்பிக்கிட்டே இருப்போம், அதை மாத்திக்கவே மாட்டோம். ஸோ வேற யாராவது இது உண்மை இல்லை அப்படின்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும் யூ வில் நாட் அக்செப்ட் இட். ஸோ இங்க வந்து எப்படிலாம் இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, இந்த சன்னு சொல்ல வெளியில பார்த்தோம் இல்லையா, அந்த சன்னு சொல்றாங்கல்ல, அது எஸ் முத்துலட்சுமி, எனி டவுட்? ஓகே, ஸோ ஓகே, இந்த சன் இது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, the form of goodness, ரைட்? அதான் அந்த நமக்கு சன் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரிசனர் ரிட்டர்ன் ஆன பிறகு அவங்க உள்ள போய் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாலும் உள்ள இருக்கிற இம்ப்ரெசண்டா இருக்கிறவங்க வந்து நம்ப மாட்டாங்க.
ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டேட், இப்படிதான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். பட் இந்த அலிகரி ஆஃப் தி கேவ் சொல்லிட்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது தான் நம்மளோட ஐடியல் ஸ்டேட். ஏன்னா ஐடியல் ஸ்டேட்ல எல்லாமே அங்க உள்ள ப்ரோக்ராம் ஆஃப் ஸ்டடி எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபியூச்சர் கார்டியன்ஸ் வந்து டயலெக்டிக்கல் மெத்தடை சொல்லிக் கொடுக்கணும். தே ஷுட் பி குட் அட் டயலெக்டிக்னா ரீசனிங், ரைட்? இப்போ இந்த அலிகரி ஆஃப் கேவ்ல பார்த்தா இம்ப்ரெசன்ட் பீப்புள் மாதிரி அவங்க இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம், அலிகரி ஆஃப் தி கேவ்ல உள்ள இம்ப்ரெசன்ட் பீப்புள் மாதிரி இருக்கிறோம், ரைட்? நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், டயலெக்டிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், டயலெக்டிக் மெத்தட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, பிலாசபியோட மேத்தமெட்டிக்ஸ் தேவை, அப்புறம் ஜிம்னாஸ்டிக்ஸ் தேவை, அப்புறம் வேற என்னெல்லாம் பாசிபிள் வே இருக்கோ அது எல்லாமே அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ அந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கும், ஐடியல் ஸ்டேட்ல உள்ள எஜுகேஷனல் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்க வந்து ஒரு 6 பார்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்கும், 6 பார்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ the idea of education in ideal state will be divided into 6 parts. ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் திரும்பவும் நான் சொல்றேன். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, ஏர்லி சைல்ட்ஹுட்ல இருந்து டில் தே அட்டைன் 18th ஏஜ், 18 வயசு ஆகிற வரைக்கும் ஸ்டேஜ் 1, பார்ட் 1. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து தே வில் ரிசீவ் ஏர்லி ட்ரைனிங் ஜிம்னாஸ்டிக்ஸ், அப்புறம் ஆர்ட்ஸ், ரைட்? ஆர்ட்ஸ்ல எல்லாமே இப்போ ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட் எல்லாமே இந்த ஃப்ரம் ஏர்லி சைல்ட்ஹுட்ல இருந்து 18 வரைக்கும் அவங்க இவங்களுக்கு எஜுகேட் பண்ணுவாங்க. பார்ட் 2, ஸ்டேஜ் 2 வந்து 18ல இருந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டேஜ் வரைக்கும். இந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் 18 வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்கல்ல, ஆர்ட் ஜிம்னாஸ்டிக்லாம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதுல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பிசிக்கல் ட்ரைனிங்கும் மிலிட்டரி ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க, ரைட்? அப்போ 2 இயர்ஸ், மேபி 18ல இருந்து 20 வரைக்கும் பார்ட் 2. இந்த பிசிக்கல் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி when they are 20, அதுல இருந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன், அதாவது மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் எல்லாத்துலயும் உள்ள அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ், இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. பார்ட் 4ல ஒவ்வொரு இதுலையும் இப்போ நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணா செகண்ட் ஸ்டாண்டர்ட், இப்போ அன்பார்ச்சுனேட்லி அதெல்லாம் கிடையாது, 9th வரைக்கும் ஆல் பாஸ். அதனால இப்போ எல்லாம் இங்கே 10th காலேஜில் வந்துட்டு நேமே எழுத தெரியல பசங்களுக்கு, ரைட்? இப்போ ஜான் அப்படின்னா ஜே ஸ்மால் லெட்டர்லயும் ஓ கேபிட்டல் லெட்டர்லயும் எழுதுறான். அவனுக்கு அது கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டரே புரிய வைக்க முடியல, இங்க காலேஜில் வந்து தான் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் காரணம் வந்து 9th வரைக்கும் ஆல் பாஸ் பண்றது தான், ரைட்? ஓகே ஃபைன். ஈவன் பேப்பர் வேல்யூஷன் போனா கூட வேல்யூஷன் சேர்மன் வந்து டோன்ட் ட்ரபிள் த ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்றாங்க. ஐ மீன் ஃபெயில் பண்றது நம்ம இன்டென்ஷன் கிடையாது, பட் என்ன எழுதினாலும் பாஸ் பண்ணி போட வேண்டிய நிலைமை இருக்கும்போது எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிதான். ஓகே, தட் இஸ் பாலிடிக்ஸ், வி ஷுட் நாட் டாக் பாலிடிக்ஸ் ஹியர் இன் கிளாஸ். ஸோ இங்கே பார்ட் 4ல ஃபோர்த் எஜுகேஷன் செட்டப் எப்படி இருக்கு அப்படின்னா, வென் they are 30 they are further made into a selection. அந்த செலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அங்க உள்ள செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு 5 இயர்ஸ்க்கு டயலெக்டிக் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே தான் நம்ம அந்த அலிகரி ஆஃப் தி கேவை கொண்டு வரோம், டயலெக்டிக்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. பார்ட் 5ல they are at 35 now. 35ல அகெயின் ஒரு ஸ்க்ரூட்டனைசிங் டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணி அவங்கள செலெக்ஷன்லாம் கொண்டு வந்து அவங்கள வந்து ட்ரெயின்டு ஃபிலாசபர்ஸாக மாற்றுறோம். நவ் they become trained philosophers. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போறாங்க. என்ன பண்றாங்க, அவங்களுக்கு சின்ன சின்ன லீடர்ஷிப் கொடுப்பாங்க, ஒரு ஸ்டேட்டோட லீடர்ஷிப் கொடுப்பாங்க. they will accept certain roles in the country, mean in the ideal state where they are tested or those experiences are for training purpose. Part 5ல இதுவும் டைப் ஆஃப் எஜுகேஷன். Part 6ல when they are at the age of 50 they will be fully matured to become the philosopher king. இதுல உள்ள பெஸ்ட் ரூலர் தான் பிலாசபர் கிங்கா மாத்த போறாரு, மற்றவங்க எல்லாரும் இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ல இருப்பாங்க. ஸோ இப்படிதான் இந்த எஜுகேஷன் இருக்க போகுது. அப்போ ஆன் ஷேடோஸ் அண்ட் ரியாலிட்டிஸ் இன் எஜுகேஷன்ல வாட் இஸ் ஷேடோ எஜுகேஷன், வாட் இஸ் ரியாலிட்டி எஜுகேஷன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரியாலிட்டி எஜுகேஷன்றது இந்த பேட்டர்ன், சாக்ரட்டிஸ் சொல்லி கொடுக்குற இந்த பேட்டர்ன். ஷேடோ எஜுகேஷன்றது அலிகரி ஆஃப் தி கேவ், ஹவு வி பீப்புள் ஆர் நவ் அட் பிரசன்ட். ஸோ இதெல்லாமே புக் 7ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. புக் 8ல 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டை பத்தி பேசுறாரு. இங்க வந்து 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பத்தி பேசும்போது இதுக்கு முன்னாடி ஒரு 3 பாயிண்ட்டையும் கூட எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒன்று வந்து எப்படிலாம் மைண்ட் டிவிஷன், 2 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றாரு. டிவிஷன் ஆஃப் மைண்ட் எப்படி டிவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒன்று வந்து
இன்டெலெக்சுவல், ரெண்டாவது வந்து ஒப்பீனியன். இதுவுமே நம்ம ப்ரீவியஸ் பாயிண்டோட சேர்த்து பார்த்துக்கலாம். இந்த இன்டெலெக்சுவல் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங், சயின்ஸ் எல்லாமே இன்டெலெக்சுவல் பார்ட். நோட் இட் டவுன். இன்டெலெக்சுவல் அப்படின்னா டிவிஷன் ஆஃப் மைண்ட் இன்டு டூ. There are two divisions for mind. One is intellectual mind, other one is opinion mind. இன்டெலெக்சுவல் மைண்ட் அப்படின்றது சயின்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இன்டெலெக்சுவல் மைண்ட்ல இருக்கு. ஒப்பீனியன் மைண்ட்ல இருக்கிறது வந்து பிலீஃப், நம்மளோட பிலீஃப்ஸ், நம்ம கோர் பிலீஃப், நம்ம ஜென்ரல் ஐடியான்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கோர் பிலீஃப். அப்புறம் வந்து நம்மளோட பெர்செப்ஷன், ரைட், காமன் பெர்செப்ஷன். இது ரெண்டுமே ஒப்பீனியன் பாயிண்ட்ல வருது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரைட், இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அந்த 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பத்தி பேசுறாரு இங்க புக் 8ல. 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் என்னன்னா டெமோக்ரஸி, ஆலிகரசி, டெமோக்ரஸி அண்ட் டைரனி. இது நாலும் தான். CY தான் அது, CHY இல்லையா, ப்ளீஸ் சேஞ்ச் த ஸ்பெல்லிங். OLI GARCY, ஆலிகரசி, ரைட். டெமோக்ரஸி, ஆலிகரசி, டெமோக்ரஸி அண்ட் டைரனி, 4 கவர்மெண்ட்டை சொல்றாரு. இது 4 தான் நம்மளோட ஃபார்ம் இருக்கு. நம்மளோட கவர்மெண்ட் வந்து இந்த 4 ஃபார்ம்ஸ்ல தான் இருக்கு, ரைட். அதுல எது சரி அப்படின்றது தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுவும் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தி பார்ட்டிசிபென்ட்ஸ். மற்ற இருக்கிறவங்கல இருந்து வந்த ரைஸ் ஆன கொஸ்டின். அப்போ எதுதான் சரியான கவர்மெண்ட் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஹவு ஆர் கவர்மெண்ட்ஸ் ஆர் அப்படின்னு கேட்கும்போது இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ தெர் ஆர் 4 மெயின் டைப்ஸ் ஆஃப் அன்ஜஸ்ட் ஸ்டேட்ஸ். இதனால வந்து அன்ஜஸ்ட் ஸ்டேட்னு சொல்றாரு. அன்ஜஸ்ட் ஸ்டேட்னா என்னன்னா, இப்படி இந்த 4 ஃபார்ம்ஸ்ல தான் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஜென்ரலா. இதுக்கு அகெயின்ஸ்டா தான் அந்த யூட்டோப்பியன் ஸ்டேட்டை சொல்றாரு, ஐடியல் ஸ்டேட்டை சொல்றாரு காலிபோலஸ்ல. ஆனா இந்த 4 கவர்மெண்ட்டுமே யூஸ்லெஸ். இது வந்து இப்படி இருக்கக்கூடாது. எப்படி கவர்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னா இப்படி இருக்கக்கூடாது. அப்போ டெமோக்ரஸி அப்படின்னா என்னன்னா, அது அங்க என்ன இருக்கும், டெமோக்ரஸி அப்படின்றதுல அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள் தான் ரூல் பண்ணுவாங்க. அதாவது தன்னைத்தானே பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கவங்க தான் ரூல் பண்ணுவாங்க. இந்த அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள் ரூல் பண்ணா அவங்க எதுக்காக ரூல் பண்ணுவாங்கன்னா, தே வில் ரூல் த கண்ட்ரி ஒன்லி ஃபார் தி ஆனர் அண்ட் நேம். அவங்களுக்கு நேம் வரணுன்றதுக்காக தான் ரூல் பண்ணுவார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க நம்ம இந்தியன் பிரசன்ட் கவர்மெண்டோட நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் அன் அரிஸ்டோக்ராட்டிக் கவர்மெண்ட். ஸோ வாட் வி ஆர் அண்டர் கோயிங் இஸ் டெமோக்ரஸி, ரைட். ஸோ அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள் ரூல் பண்றதுனால அவங்க வந்து தே வில் ரூல் ஒன்லி ஃபார் ஆனர். இப்படி ஆனருக்காக, நேம்காக ரூல் பண்றவங்க இருந்தாங்கன்னா அங்க ரிசல்ட் என்னவா இருக்கும்? இட் வில் கோ ஆர் த ரிசல்ட் வில் பி ஈகோ அண்ட் கிரீட். ஈகோவும் கிரீடும் தான் மிஞ்சும், வேற எதுவும் மிஞ்சாது டெமோக்ரஸில. அதனால இட் இஸ் அன் அன்ஜஸ்ட் ஸ்டேட். ஆலிகரசி அப்படின்றது புளூட்டோக்ரஸி. ஆலிகரசி அப்படின்னா இது வந்து ரூல் ஆஃப் தி ஃபியூன்னு சொல்றாரு. ரூல் ஆஃப் தி ஃபியூன்னா பெரிய ரிப்பப்ளிக் கவர்மெண்டா இருக்கும், ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்டா இருக்கும். ஆனாலும் அங்க யார் ரூல் பண்ணுவானா, மற்ற எல்லாரும் சும்மா இருப்பாங்க. ஒரு முக்கியமான 4-5 பேர் வந்து எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க. இதுவுமே நம்ம கண்ட்ரியோட கம்பேர் பண்ணலாம், ரைட். நம்மளோட கண்ட்ரியை கம்பேர் பண்ணலாம், நம்மளோட ஸ்டேட்டை கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆலிகரசி, we are into the oligarchy state, right? We are under the rule of a few, not the majority of our people representatives ruling us. Hope you can understand, right? So rule of the few இங்க வந்து என்ன ஆகும், ரிச் புவர் ஓட கண்டிஷன் அப்படியே ப்ரொலாங் ஆகிட்டே இருக்கும். ரிச் will be richer and poor will be poorer. இதுல எந்த சேஞ்சும் வரவே வராது ஆலிகரசியா இருந்துச்சுன்னா. ஏன்னா ரூல் ஆஃப் அ ஃபியூ நம்போது they will automatically support certain point. ஒரு either they will support a group of rich people or they will selectively support a few rich people, ரைட். ஜென்ரலா அவங்களுக்கான கன்சர்ன் வந்து புவர் பீப்புள் மேல வரவே வராது. ஸோ அகெயின் ஆலிகரசி இஸ் ஆல்சோ அன் அன்ஜஸ்ட் ஸ்டேட், அன்ஜஸ்ட் கவர்மெண்ட். மூணாவது வந்து டெமோக்ரஸி. டெமோக்ரஸில என்ன இருக்கும், மெஜாரிட்டி வில் ரூல். இந்த மெஜாரிட்டி வில் ரூல்னு வரும்போது இப்போ டெமோக்ரஸி ரைட்டுன்னு நம்மளாம் ஆர்கியூ பண்ணுவோம். பட் சாக்ரட்டிஸ் எப்படி ஆர்கியூ பண்றாரு, இங்க மெஜாரிட்டி ரூலிங்னு வரும்போது என்ன ஆகும்னா எதுவுமே ப்ராப்பரா கிடைக்காது. இதுக்கு எக்ஸாம்பிளா யார சொல்றாருன்னா, ஹோமரோட ஒடிசையை சொல்றாரு, ரைட். ஹோமரோட ஒடிசையில சொல்றாரு. அங்க பார்த்து அந்த ஒடிசையில கேரக்டரிஸ்ட் சொல்றாரு. நீங்க ஹோமரோட ஒடிசையை பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். நீங்க எந்த ஒரு கேரக்டரையும் நீங்க வந்து ஹைன்னு சொல்லவே முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, கிரீக் கிங்ஸா இருக்கட்டும் அல்லது சபார்டினேட் கிங்ஸா இருக்கட்டும், ஒடிசேயஸ், அக்கிலஸ், யாரா இருந்தாலும் யாரையுமே நீங்க வந்து குறைச்சே சொல்ல முடியாது. எல்லாரையும் ஹைன்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா அங்க என்ன இருக்கும், அங்க வந்து ப்ராப்பர் ரூலிங் இருக்காது. அதனால டெமோக்ரஸியும் அன்ஜஸ்ட் ஸ்டேட்னு சொல்றாரு. அப்போ இவர் வந்து டைரனிக்கு சப்போர்ட் பண்றாருன்னா அதுவும் கிடையாது. ஃபோர்த்துக்கு நெக்ஸ்ட் அதான் வர டைரனியும் அன்ஜஸ்ட் ஸ்டேட் தான். இந்த டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டை எதோட கம்பேர் பண்றாருன்னா டெக்கரேட்டட் ட்ரெஸ்ஸோட கம்பேர் பண்றாரு.
டெக்கரேட்டட் ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம்ல, நம்ம நல்லா டெக்கரேட் பண்ணப்பட்ட ஒரு ட்ரெஸ், அது எப்படி இருக்கும், அதனால எந்த யூஸும் கிடையாது. ரைட், இட் நோ வே இட் ஹெல்ப்ஸ். ரைட், வில் நாட் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் த ரேடியேஷன் ஆர் கோல்ட் சீசன் வாட் எவர், எப்படி இருந்தாலும் அது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணாது. ஸோ அது வந்து ஒரு எம்ப்ராய்டர்ட் ட்ரெஸ் மாதிரி டெமோக்ரஸி அப்படின்றது. இட்ஸ் லைக் எம்ப்ராய்டர்ட் ட்ரெஸ். ஸோ இட் இஸ் ஆல்சோ அன் அன்ஜஸ்ட் ஸ்டேட். ஃபோர்த் வந்து டைரனி. டைரனி அஃப்கோர்ஸ் ஒரு 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 ஸ்ட்ராங் வைன் மாதிரி. அது டைரனி அப்படின்றது இட் இஸ் அ ஸ்ட்ராங் வைன் மாதிரி. ஸோ இந்த டைரனிக்கல் பவர் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஃப்ரீடம் இருக்காது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளா யூரிபிடஸோட ஒர்க்ஸை சொல்றாரு. யூரிபிடஸோட ஒர்க்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது எல்லாமே டைரனின்றது டெஸ்டாப்டிசம், ரைட், அகெயின்ஸ்ட் யூட்டோப்பியன்ஸ், ஒரு எல்லாமே நெகட்டிவா நடக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸோ இந்த டிமோக்ரஸி, ஆலிகிரசி, டெமோக்ரஸி, டைரனி, இது நாலுமே அன்ஜஸ்ட் ஸ்டேட். இதுல ஏதாவது ஒன்று நடக்கலாம் அல்லது நாலுமே நடக்கலாம் ஒரு கண்ட்ரியில. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, சாக்ரட்டிஸ் சேஸ் த டிமோக்ரஸி இஸ் த க்ளோசஸ்ட் டு த ஐடியல் ஸ்டேட். டிமோக்ரஸினா என்ன அப்படின்னா எல்லாமே பெர்ஃபெக்டா நடக்கிற ஒரு இடம். அது வந்து ஒரு யூட்டோப்பியன் சொசைட்டி. அப்படின்னா என்னது டிமோக்ரஸி அப்படின்னா ஒரு பிலாசபர் கிங், இந்த மாதிரி ப்ராப்பர் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட்ல அப்ரிங் ஆகி வந்த ஒரு சொசைட்டி, ஒரு ப்ராப்பர் டிவிஷன்ல, அதாவது ரூலிங் கிளாஸ்ன்னு இல்லை, கார்டியன்ஸ், அப்புறம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அப்புறம் பப்ளிக், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் டிவிஷன்ல எல்லாமே எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைக்கிற மாதிரியான ஒரு சொசைட்டி தான் அந்த டிமோக்ரஸி. தட் இஸ் தி க்ளோசஸ்ட் ஸ்டேட் டு த ஐடியல் ஸ்டேட். தட் இஸ் சாக்ரட்டிஸ் இஸ் கன்சிடரிங் நோ. இந்த காலிபோலிஸ் இந்த ஸ்டேட் சொல்றாரு, அந்த மாதிரி சொல்றாரு. ஸோ அப்புறம் சொல்றாரு இது எல்லாமே, இந்த நாலுமே ஃபிளாட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் சொல்றாரு. தே ஆர் ஃபிளாட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். எப்படிலாம் ஒரு கவர்மெண்ட் இருக்கக்கூடாதோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் அந்த நாளும் அப்படின்னு சொல்லி புக் 8 கம்ப்ளீட் பண்றாரு. புக் 9 வந்து ஆன் ராங் ஆர் ரைட் கவர்மெண்ட் அண்ட் த பிளஷர்ஸ் ஆஃப் ஈச். ஸோ இங்க வந்து சாக்ரட்டிஸ் 3 ஆர்கியூமெண்ட் சொல்றாரு. ஒன்று வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா ஒரு டைரண்ட்டையும், அப்புறம் ஒரு ஜென்ரல், ஒரு ஜஸ்ட் மேன், ஒரு நார்மல் மேனையும் எடுத்துக்கிறாரு. ஸோ இப்போ வந்து ஒரு டைரண்ட் வந்து ஒரு நார்மல் மேனை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அது மாதிரி ஒரு நார்மல் மேன் ஒரு டைரண்ட் கீழே வாழவே முடியாது. ரைட், இது வந்து ஒரு ராங் கவர்மெண்ட். அப்புறம் சோல் இஸ் டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ். ஒன்று வந்து ரீசன், ரெண்டாவது த ஸ்பிரிட்டட் பார்ட் அண்ட் டிசையர். இது இப்படி 3ஆ நம்மளை பிரிக்கிறாரு. ஏன்னா இந்த அந்த 8th புக்ல சொன்னார் இல்லையா லாஸ்டா டிமோக்ரஸி அப்படின்னு சொல்லி, டிமோக்ரஸி தான் க்ளோசஸ்ட் டு ஐடியல் ஸ்டேட்னு சொன்னார்ல. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த டிமோக்ரஸி அப்படின்றது என்னன்னா ஜஸ்டிஸ் மாதிரி, ரைட், டிமோக்ரஸின்றது தான் ஜஸ்டிஸ் மாதிரி. அதுதான் அந்த எக்ஸலன்ஸ் ஆஃப் சோல் அப்படின்னு சொல்லி இங்க சொன்னாரு. ஸோ இந்த 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 அப்படி சொல்லும் போது இங்க என்ன சொல்றாரு, சோலை பத்தி இவர் பேச வேண்டியது இருக்கு. இங்க வந்து சோலை 3ஆ பிரிக்கலாம்னு சொல்றாரு. ரீசன், த ஸ்பிரிட்டட் பார்ட் அண்ட் டிசைர்னு சொல்லி 3ஆ பிரிக்கலாம்னு சொல்லி செகண்ட் ஆர்குமெண்ட் கொடுக்குறாரு. தேர்ட் ஆர்குமெண்ட்ல வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த ரைட் கவர்மெண்ட் அண்ட் ராங் கவர்மெண்ட்னு எக்ஸ்பிளைன் பண்ணாருல்ல. இப்போ இந்த டைரனி அல்லது முன்னாடி சொன்ன இந்த 4 பிளாட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் தான் ராங் கவர்மெண்ட். ரைட் கவர்மெண்ட் அப்படின்றது டிமோக்ரஸி. இப்போ இந்த பிளஷர் ஆஃப் ஈச் அப்படின்றதுல என்ன சொல்ல வராரு, அதான் தேர்ட் ஆர்குமெண்ட். அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, he tries to prove out by the distinction, by making the distinction between pure pleasure and illusory pleasure. Pure pleasure na enna, illusory pleasure na enna? Pure pleasure na the real pleasure that we get out of our action. Illusory pleasure அப்படின்றது by imagination or even without succeeding something, when we imagine of receiving certain pleasure, that is called illusory pleasure. ஸோ அதுக்கு நான் ப்ராக்கெட்ல கொடுத்துருக்கேன் பாருங்க, a kind of pleasure which is reliant upon an antecedent pain. ரைட், அது வந்து இல்லூசரி பிளஷர். நமக்கு கிடைக்காத ஒரு பிளஷரை நம்ம பிளஷர் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து இல்லூசரி பிளஷர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது எல்லாமே புக் 9ல கம்ப்ளீட் டிஸ்கஸ் பண்றாங்க. புக் 10 வந்து த ரீகம்பன்ஸ் ஆஃப் லைஃப். ரீகம்பன்ஸ் ஆஃப் லைஃப்ல தான் தியரி ஆஃப் ட்ரூத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. தியரி ஆஃப் ட்ரூத்னா என்ன? தியரி ஆஃப் ஐடியாஸ். ஐடியாஸ் ஆர் அல்டிமேட் ரியாலிட்டி, திங்ஸ் ஆர் காப்பீஸ் ஆஃப் ஐடியாஸ். படிச்சிருப்பீங்களா அதெல்லாம்? அதான் தியரி ஆஃப் ஐடியாஸ். இங்க வந்து ஆர்டிஸ்டுக்கு ட்ரூத் தெரியாது. ஏன்னா ஆர்டிஸ்ட்ஸ் ஆர் நெவர் சர்ச்சிங் ஃபார் ட்ரூத் பிகாஸ் தே themselves are not understanding what they perceive or in which they are inspired is not true.
புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஆர்டிஸ்ட் எதுலயோ எப்படி ஆர்ட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஒரு போயட் எப்படி போம் எழுதுறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவர் இன்ஸ்பயர் ஆகுறாரு. ஸோ நான் இன்ட்ரோடக்ஷன்ல லாஸ்ட் செஷன்ல சொல்லும் போதே அப்படிதான் ஆரம்பிச்சேன். பிளேட்டோ அரிஸ்டாட்டிலுக்கான மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, பிளேட்டோ சொல்றாரு போயம் எழுதுறதுக்கான காரணம் இன்ஸ்பிரேஷன் சொல்றாரு. அரிஸ்டாட்டில் சொல்றாரு போயம் எழுதுறதுக்கான காரணம் இமிட்டேஷன் சொல்றாரு. பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது இன்ஸ்பிரேஷனுக்கும் இமிட்டேஷனுக்கும். பட் பிளேட்டோட கன்சிடரேஷன் என்னன்னா, எதுல ஆர்டிஸ்ட் இன்ஸ்பயர் ஆகிறாரோ அந்த இன்ஸ்பயர் ஆன ஆப்ஜெக்டே ரியல் கிடையாது, அதுவே ஒரு டூப்ளிகேட் தான். தட் இஸ் அ காப்பி ஆஃப் எ காப்பி. ஆல்ரெடி காப்பியான ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து காப்பி தான் போயம். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஸோ இங்க வந்து எப்படி இந்த டயலாக்கை கன்க்ளூட் பண்றாரு அப்படின்னா, இந்த தியரி ஆஃப் ட்ரூத்தை சொல்லி அதுல இருந்து ஜஸ்டிஸ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி இதை கன்க்ளூட் பண்றாரு. கன்க்ளூட் பண்ணும்போது சோல் தான் பர்சீவ் திங், சோல் தான் ஹையஸ்ட் ஃபார்ம். சோல்ன்றது வந்து ரியல். தேர் இஸ் லைஃப் ஆஃப்டர் டெத், ரைட்? அந்த டெத்துக்கு அப்புறம் சோலுக்குன்னு ஒரு லைஃப் உண்டு அப்படின்னு தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் அந்த தியரி ஆஃப் ஐடியாஸ் சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, ஐடியாஸ் ஆர் அல்டிமேட் ரியாலிட்டி. ஒரிஜினல் திங் என்னன்னா ஐடியா தான். ஐடியால இருந்து தான் எல்லாமே வந்துச்சு. எப்படி? மேன் அப்படின்றது இட் இஸ் அ ஐடியா ஆஃப் அ மேன். ஸோ சிம்பிளா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிளோட ஒரிஜினல் ஃபார்ம் என்னன்னா டேபிள் கிடையாது. டேபிள் வந்து ஒரிஜினல் ஃபார்ம் கிடையாது. டேபிளோட ஒரிஜினல் ஃபார்ம் என்ன? டேபிள் அப்படின்ற ஐடியா. எனி டவுட் சங்கீதா? No, you raised your hand. Okay, let me continue. இப்போ டேபிள் அப்படின்னா டேபிள்ன்றது ஒரிஜினல் கிடையாது, டேபிள்ன்றது ஒரு காப்பி, ஐடியாவோட காப்பி. எப்படின்னா, ஒரு கார்பெண்டர் தான் அந்த டேபிளை மேக் பண்ணியிருப்பாரு. அவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு வுட்டை கட் பண்ணி கொண்டு வந்து அந்த கட் பண்ணி கொண்டு வந்த வுட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பாரு. அவர் மைண்ட்ல டேபிள் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஒரு ஷேப்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலான்ற ஐடியா ஒன்று பர்சீவ் ஆயிருக்கும். அந்த ஐடியா தான் ஒரிஜினல். அந்த ஐடியாவோட காப்பி தான் நம்மகிட்ட இருக்கிற டேபிள். Hope you can understand now. ஓகே, இப்போ டேபிள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இப்போ காஃபி டேபிள் பத்தி ஒரு டைனிங் டேபிள் பத்தி வேர்ட்ஸ்வொர்த் ஒரு போம் கூட எழுதியிருப்பாரு. நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர் தி டைட்டில் ஆஃப் தி போம், பட் டேபிள் பத்தி, டைனிங் டேபிள் பத்தி ஒரு போம் எழுதியிருப்பாரு. யாருக்கா ஞாபகம் இருக்கா? எனிபடி who could help me telling the name of Wordsworth poem? ஒரு ஷார்ட் போம், ரொம்ப ஷார்ட் போம் அது. I'll search and I'll tell you that in group. ஓகே, ஸோ இப்போ வேர்ட்ஸ்வொர்த் வந்து டேபிள் பத்தி ஒரு போம் எழுதுறாரு. இப்போ அவரோட போம் ஒரிஜினலானா கிடையாது. அவர் போம் எதை பத்தி இருக்கு? ஒரு டேபிள் பத்தி இருக்கு. அப்போ அவரோட ஆப்ஜெக்டும், அவர் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்டும் ஒரிஜினல் கிடையாது. அப்போ இங்க எப்படிலாம் வருது? ஐடியா ஃபர்ஸ்ட், ஐடியால இருந்து காப்பியான ஆப்ஜெக்ட் செகண்ட், காப்பியான ஆப்ஜெக்ட்ல இருந்து திரும்பவும் காப்பி ஆகிறது தான் ஆர்ட். ஸோ ஆர்ட் இஸ் ட்வைஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ரியாலிட்டில இருந்து ரிமூவ் ஆகிறது எது? ஆப்ஜெக்ட். டேபிள்ன்ற ஐடியால இருந்து ரிமூவ் ஆகி தான் டேபிள்ன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. ரிமூவ் ஆன ஆப்ஜெக்ட்ல இருந்து அகைன் ரிமூவ் ஆகுறது தான் பொயட்ரி. ஸோ ஆர்ட் இஸ் ட்வைஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி. நான் திரும்பவும் சொல்றேன், ஐடியாஸ் ஆர் அல்டிமேட் ரியாலிட்டி, ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் things are copies of ideas, and art is a copy of a copy. Poetry is a copy of a copy. இப்போ நீங்க இதே திரும்ப வச்சுக்கோங்க. My love is like a red rose. The table turn, right? Very good. Table turn தான் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோட போம். My love is like a red roseன்னு போயட் போம் எழுதுறாரு. இப்போ ரெட் ரோஸ் அப்படின்றது என்னது? ஒரு ஆப்ஜெக்ட் அப்படி வச்சுக்குவோம். இப்போ ரெட் ரோஸ்ன்றது ஒரிஜினலானா கிடையாது. ரெட் ரோஸ் அப்படின்றதே ஒரு ஐடியா தான். இந்த ஐடியால இருந்து காப்பி ஆனது தான் ரோஸ். ஸோ ஒன்ஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி. இப்போ ரெட் ரோஸ்னு ஒரு போம் எழுதிட்டாங்க. தட் இஸ் ட்வைஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி. ரியாலிட்டில இருந்து செகண்ட் டைம் ரிமூவ் ஆகுது. இப்போ ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க் இருக்கு. அந்த ரெட் ரோஸ்ன்ற போமா நம்ம ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்றோம். கிரிட்டிக்ஸோடைய கிரிட்டிசிசம் என்ன ஆகுது? த்ரைஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி. 3 times ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ கிரிட்டிசிசம் பத்தி இன்னொருத்தர் பேசுறாரு, அது என்னது? 4 times ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி. இது போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்க எல்லாத்தோட ஆரிஜினை நீங்க தேடி பார்க்கணும் அப்படின்னா, இந்த ரிமூவ் ஆன ரியாலிட்டி இருந்து ரிமூவ் ஆன ஆஸ்பெக்டை நீங்க தேடி போயிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லி போயிட்டே இருந்தீங்கன்னா எங்க போய் நிற்கும்?
ஒரு ஐடியால போய் நிற்கும். இதுதான் டெரிடா டீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. டீகன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பீரியன்சிங் தி இம்பாசிபிள். டெரிடாவோட ஓன் வேர்ட்ஸ்ல எப்படி சொல்றாரு? டீகன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பீரியன்சிங் தி இம்பாசிபிள். டீகன்ஸ்ட்ரக்ஷன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ சொசைட்டில நடக்காத ஒரு விஷயத்த நடத்தி காமிக்கிறது தான் டீகன்ஸ்ட்ரக்ஷன். எப்படி? கிராஸ் வந்து symbol of curse. Cross was once the symbol of curse. It was a condition in the Jews mindset, right? Cross was a symbol of curse. யாரெல்லாம் பாவம் பண்றாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சு கொண்டுருவாங்க. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் பாவமே பண்ணாதவர், பியூர் மேன், ரைட்? He was crucified. After the resurrection of Jesus Christ, whether you believe it or not, we'll study this as literary part. But after the resurrection of Jesus Christ, a new religion was born called Christianity. Thereafter, the Christians, including Jews, they started believing that cross is symbol of resurrection. This is called deconstruction. Experiencing the impossible. இன்னும் சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா, பாரதியார் வந்து ஒரு பிராமன், டிபிக்கல் பிராமன். அவர் என்ன பண்றாரு? ஆத்தங்கரைக்கு போய் ஒரு கழுத குட்டியை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு அக்ரகாரத்துக்குள்ள வந்து அக்ரகாரத்தில் கழுதைன்னு பாட்டு பாடுறாரு. This is called deconstruction. He has deconstructed the society's values, the society's beliefs. ஒரு பிராமன் செய்யக்கூடாத ஒரு வேலையை பாரதியார் செஞ்சார். That is called deconstruction. Right? So it may happen in any society. இப்போ நீங்க இன்னும் சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா, டெலிஃபோன் எப்படி டீகன்ஸ்ட்ரக்ட் ஆகுது? ஆப்ரஹாம் லிங்கன் கண்டுபிடிச்ச டெலிஃபோனும் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒன்றும் கிடையாது. பட் ஸ்டில் கான்செப்ட் இஸ் சேம். இங்க இருந்து நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக நான் ஃபோன் யூஸ் பண்றேன். எப்படி ஆயிடுச்சு? ரிசீவர் தனியா, ஸ்பீக்கர் தனியா இருந்த டெலிஃபோன் ரிசீவர் ஸ்பீக்கர் ஒன்னாச்சு. அப்புறம் வந்து கார்ட்லெஸ் ஆச்சு, அப்புறம் வயர்லெஸ் ஆச்சு, அப்புறம் செல்லுலார் ஆச்சு, அப்புறம் மொபைல் ஃபோன் ஆச்சு, இப்போ ஸ்மார்ட் ஃபோன் ஆச்சு. இதுக்கப்புறம் ஏஐ வந்துருச்சு. என்னெல்லாமோ டெக்னாலஜி மாறிட்டு இருக்கு. பட் சோர்ஸ் இஸ் ஒன். இப்போ நம்ம தேடி போயிட்டே இருந்தோம்னா, இப்போ நம்ம கையில வச்சிருக்க செல்போனோட ஆரிஜின் என்னன்னு தேடி போயிட்டே இருந்தோம்னா, நம்ம டீகன்ஸ்ட்ரக்ட் ஆகி டீகன்ஸ்ட்ரக்ஷன்ல ரிட்டர்ன் ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கோம். திரும்ப போயிட்டு ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம். அப்படியே போயிட்டு இருந்தா எங்க போய் முடியும்? கிரஹாம்பெல்லோட ஐடியால போய் நிற்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் தியரி ஆஃப் ட்ரூத். ஸோ அதனால இதெல்லாம் சொல்லிட்டு பிளேட்டோ என்ன சொல்ல ட்ரை பண்றாரு? ஆர்டிஸ்ட் do not know the truth, so do not believe in the artist. So in the ideal state, like Callipolis, poets have no space. Poetsக்கு அங்க ஸ்பேஸ் கிடையாது. அப்படியே poets இருந்தாலும் என்ன பண்ணணும்? They should praise God. They can make hymns on God. கடவுளை பத்தி ஹிம்ஸ் பாடிட்டு இருந்துக்கலாம். அதை விட்டுட்டு இங்க வந்து நான் லாஜிக் சொல்லித்தரேன், லா சொல்லித்தரேன், மாரல் இது மற்றபடி பிளஷர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா ஆர்டிஸ்ட் பர்சீவ் பண்ணக்கூடிய, ஆர்டிஸ்ட் இன்ஸ்பயர் ஆகக்கூடிய எதுவுமே இங்க ஒரிஜினல் கிடையாது. ஸோ மேன் ஹிம்செல்ஃப் இஸ் நாட் ஒரிஜினல். ஹி இஸ் ஆல்சோ எ காப்பி ஆஃப் ஒரிஜினல். ஒரிஜினல் இருந்து காப்பி ஆகிறதான் மேன். மேனோட ஐடியா தான் ஒரிஜினல். அந்த ஐடியாவை தான் இங்க சோல்னு சொல்றாரு. ரைட்? ஐடியா ஆஃப் மேன் அப்படின்றதான். நீங்க யாராவது கொஸ்டின் கேட்பீங்கன்னு நினைச்சேன். ஒரு கேட்கணும்னு நினைச்சிருந்தா கூட வச்சுக்கோங்க. அப்போ மேன் இப்போ வந்து டேபிளுக்கு ஐடியா இருக்கு, ஒருத்தரோட மைண்ட்ல பர்சீவ் ஆச்சுன்னு சொல்லலாம், கன்சீவ் ஆச்சுன்னு சொல்லலாம். மேன் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்டா, மேபி இஃப் யூ பிலீவ் இன் காட், காட்ஸ் ஐடியா இஸ் மேன். இப்போ காட் யாரு? அகைன் யூ கேன் கம் பேக் டு மேன். மேனோட ஐடியா தான் காட். ரைட்? ஸோ இது வந்து ஒரு சைக்கிளிங் ப்ராசஸ். இது நடந்துகிட்டு இப்படி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ சாக்ரட்டிஸ் வந்து கடைசியா கன்க்ளூஷன் எப்படி இனிஷியேட் பண்றாரு? டயலாக் முடிக்கும் போது என்ன சொல்றாரு? ரிவார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆர் கிராண்டட் டு த ஜஸ்ட் ஆஃப்டர் தேர் மார்டல் லைஃப்ஸ் ஆர் ஓவர். ஃபர்ஸ்ட் புக்ல கேள்வி கேட்டார்ல, வாட் இஸ் ஜஸ்டிஸ்னு, அதுக்கு ஆன்சர் வந்து லாஸ்ட் புக்ல சொல்றாரு. ஜஸ்டிஸோட ரிவார்டு எப்ப கிடைக்கும்? ஒருத்தர் செத்த பிறகுதான் கிடைக்கும். இந்த மார்டல் லைஃப்லாம் முடிஞ்ச பிறகு ஆஃப்டர் லைஃப், ஆஃப்டர் டெத் தேர் இஸ் அ லைஃப் ஃபார் சோல். அந்த சோலோட ஆஃப்டர் லைஃப் தான், ஆஃப்டர் டெத்ல கிடைக்கக்கூடிய லைஃப் தான் அந்த ரிவார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அப்போ if the thing can be destroyed by its own particular evil, and if the soul cannot be destroyed by its own particular evil, then the soul must be immortal. எப்படி டிஃபைன் ஜஸ்டிஃபை பண்றாரு? நம்ம செய்யற நம்மளோட ஓன் ஈவில்னால நம்ம பெரிஷ் ஆயிடுறோம். பட் எந்த ஈவில்னாலையும் பெரிஷ் ஆகாத ஒரு ஃபேக்ட் இருக்குன்னா அது சோல். Soul cannot be destroyed by its own particular evil because soul is pure.
our body is impure. We can be perished, we can be destroyed by the evil, right? The evil that we do, but soul cannot be destroyed by its own particular evil. ஏன்னா அது இன்ஜஸ்டிஸ் இல்லையா? ஸோ அது அப்போ என்ன ஆகும்? சோல் இஸ் இம்மார்டல். இப்போ இங்க வந்து மித் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்லி ஒன்னு சொல்லி இந்த புக்கை கம்ப்ளீட் பண்றாரு. மித் ஆஃப் ஏர்னா என்னன்னா, ஏர் அப்படின்றது ஒரு வாரியர். அவர் வந்து அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அவர் வந்து ஒரு வார்ல இறந்து போறாரு. ஒரு 12 டேஸ் வந்து அவர் ஆஃப்டர் தி டெத் ஆஃப் 12 டேஸ், ஆஃப்டர் 12 டேஸ் ஆஃப்டர் ஹிஸ் டெத் ஹி கம்ஸ் பேக்ஸ் டு லைஃப். திரும்பவும் அவருக்கு இஸ் கமிங் பேக் டு த லைஃப். திரும்பவும் அவருக்கு உயிர் வந்துடுது. உயிர் வந்துட்டு அவரோட மற்ற எல்லார்ட்டையும் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாரு. அந்த 12 டேஸ் என்ன ஆச்சு, இஸ் ஷேரிங் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹிஸ் 12 டேஸ் ஆஃப்டர் டெத். அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து ஒரு இடத்துல இருந்ததாகவும், அது வந்து பர்கேஷன் மாதிரியான ஒரு இடமா இருந்த மாதிரியும், இறந்து போனவங்களாம் அங்கதான் இருந்தான் அப்படின்னாலும், அங்க வந்து ஜட்மெண்ட் நடந்துச்சு. அவங்க டிபெண்டிங் ஆன் த சின்ஸ் தே கமிட் தே ஆர் சென்ட் டு ஹெவன் அண்ட் ஹெல், அந்த மாதிரி 2 டிஃபரெண்ட் பிளேசஸ்க்கு அனுப்பி வச்சாங்க. அந்த இடத்துல வந்து பர்கேஷன் தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அப்புறம் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, இஃப் யூ கேன் கோ பேக் டு யுவர் பாடி அண்ட் லிவ் லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து எஸ் சொன்னேன். அப்போ என்ன பண்ணாங்க, ஐ வாஸ் brought to a place called river of forgetfulness where I was given a few drops of water. There I forgot everything that I experienced in the previous life. என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல உள்ள எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். என்ன மறக்கிற மாதிரி எனக்கு ஒன்று கொடுத்தாங்க ரிவர் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா என்ன, இதை சொல்லிட்டு என்ன சொல்ல போறாரு, என்ன சொல்ல ட்ரை பண்றாரு? லைஃப் எண்ட்ஸ் பட் நாட் சோல். நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை முடிஞ்சு போகலாம். லைஃப் எண்ட்ஸ் ஆஃப்டர் our death. Maybe at the point of death we may lose our life, but our soul continues living. It lives. ஏன்னா there is a life after death. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அந்த மித் ஆஃப் எர்த் சொல்லிட்டு நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எங்க போக போறோம்? either to the hell or to the heaven or any place like, ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போதான் போறோம். அங்கதான் அந்த ஜஸ்டிஸ்க்கான ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த பீப்புள் ஆஃப் காலிபோலிஸ், பீப்புள் ஆஃப் தி ஐடியல் ஸ்டேட், இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க? they will live a life, a soulful life here in the earth, so that after their life the souls will be immortal and they will live a very grand life after death அப்படின்னு சொல்லி இந்த புக்கை கம்ப்ளீட் பண்றாரு. ரைட். ஸோ திஸ் இஸ் ஆஃப் வித் பிளேட்டோஸ் ரிப்பப்ளிக். இன்னும் மற்ற புக்ஸும் நம்ம படிக்கணும். இயான் மற்ற புக்ஸ் எல்லாம் கூட நம்ம படிக்கணும். பட் ஸ்டில் ஃபார் நெட் பெர்ஸ்பெக்டிவ் ஐ திங்க் திஸ் புக் இஸ் இனஃப், ஐ சப்போஸ். அப்புறம் நீங்க பிஜிடிஆர்பி கூட இந்த இதுல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், அந்த சிலபஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஃப்ரம் பிளேட்டோஸ் ஐடியா. மற்றபடி பிளேட்டோவோட எல்லா தியரிஸுமே, எல்லா பெர்ஸ்பெக்டிவுமே இந்த புக்ல நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இதுல இருக்க ரெப்ளிகா தான் மற்ற புக்ஸ்லயும் நம்ம பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் ஃபார் அஸ் இன் பிளேட்டோ. Maybe next session we shall continue with Aristotle. I think I'm taking much time to explain you. I'm handling like literature class. So maybe from next session onwards, let me scrutinize my examples and be precise in net perspective, right? So nama adha kondu ponom. So if you have any doubts in these, you can ask me. Excuse me, sir. Yeah. Book 8 la you had explained 4 main types of unjust states. Yeah. Timocracy, oligarchy, democracy and tyranny. அதுல லாஸ்ட் எப்படி வருதுன்னா ஐடியல் கவர்மெண்ட்னா டைமோக்ரஸின்னு வருது. அப்போ டைமோக்ரஸினா அரிஸ்டோக்ரஸி தானே, அது எப்படி ஐடியல் ஸ்டேட்டா அவங்க சொல்லுவாங்க? அது எனக்கு புரியல. இல்ல அப்படின்னா அவர் என்ன சொல்ல ட்ரை பண்றாரு, அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள் தான் டெமோக்ரஸில ரூல் பண்றாங்க. அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள் ரூல் பண்ணா அங்க வந்து ஈகோவும் க்ரீடும் தான் பேலன்ஸா வரும். ஏன்னா அவங்க வந்து தே வில் ரூல் ஃபார் ஆனர். பட் இங்க உள்ள இந்த க்ளோசஸ்ட் ஸ்டேட், ஐடியல் ஸ்டேட்டுக்கு க்ளோசஸ்ட் ஸ்டேட்டா டெமோக்ரஸி இருக்கு. ஏன்னா இவங்களும் என்ன பண்ண போறாங்க, ஐடியல் ஸ்டேட்ல ஒரு செட் ஆஃப் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் சொல்லி கொடுத்தாருல, 50 இயர்ஸ் வரைக்கும் அந்த 6 ஸ்டேட்ஸா படிக்கிறாங்க அப்படின்னு. ஆர் யூ ஃபாலோவிங் மீ? எஸ் சார், எஸ் சார். யா. ஸோ இப்போ இவங்க இந்த ஐடியல் ஸ்டேட்ல காலிபோலிஸ்ல சாக்ரட்டிஸ் சொல்ற மாதிரி இந்த எஜுகேஷனல் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இவங்களும் என்ன பண்ண போறாங்க, தே ஆர் கோயிங் டு கிரியேட் அ செட் ஆஃப் அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள், பட் நாட் லைக்
the general democracy government, unlike democracy government, they are going to create certain aristocratic people where they are all well versed in, they are going to be well versed in philosophy and all other good standards. ஸோ அரிஸ்டோக்ரஸில 2 பாயிண்ட் இருக்கு. இப்போ நீங்க ஹிட்லர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ் அ நேஷனலிஸ்ட் பேட்ரியாட், பட் ஃபார் அதர் கண்ட்ரீஸ் ஹி மே லுக் லைக் அ டைரண்ட். ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். யா, இன்னும் சிம்பிளா புரியணும்னா நீங்க போய் அதானிட்டையும் டெமோக்ரஸி கம்பேரிட்டிவ்லி பெட்டர் அப்படி இல்ல சார்? அப்படி கிடையாது. இப்போ இந்த 4 ஸ்டேட்டுமே அன்ஜஸ்ட் ஸ்டேட் தான். டெமோக்ரஸி, ஆலிக்ரசி, டெமோக்ரசி, டைரன் 4மே அன்ஜஸ்ட் ஸ்டேட்ஸ் தான். இந்த 4ல எது கொஞ்சமாவது ரிலேட்டிவ்லி க்ளோசஸ்டா வருதுன்னா டெமோக்ரஸி. ஏன்னா இவங்களும் தே ஆர் ஆல்சோ கோயிங் டு கிரியேட் அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள், பட் ஃபார் குட் சேக். ஓகே ரைட். நீங்க போய் அதானிட்டையும் அம்பானிட்டையும் மோடி நல்லவரா கெட்டவரான்னு கேட்டா நல்லவர் தான் சொல்லுவாங்க. ஏன்ட்ட கேட்டீங்கன்னா கெட்டவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு அவர் எந்த நல்லதும் பண்ணல, அதனால. Okay, he's an aristocrat, right? Okay. Any other doubt? No, sir. Thank you. Okay. Anybody else? You have any doubts? You can ask me, or else will. Clear, sir. Okay. So thank you so much. Well, we'll meet in some times later in with Aristotle's criticism, right? Thank you. Thank you, sir. Thank you, sir.